மகிழ்வோம் புகழ்வோம். VBS 2025 புனிதர் வரலாறு. அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ். தூய நற்கருணை பக்தியும் திருப்பயணங்களும். அருளாளர் கார்லோ தனது இளம் வயதிலேயே நற்கருணை மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். எனவே நற்கருணையின் புதுமை நடந்த இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். நற்கருணை பார்க்கும் பொழுது அதில் நடக்கிற புதுமைகளை பற்றி தியானிப்பார். நற்கருணை அவரது வாழ்வின் மையமாக இருந்தது. இதனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். புனித பவுலடியார் தமஸ்கு நகரை நோக்கி செல்லும் வழியில் சந்தித்த இயேசுவை அறிவிக்க தனது பழைய பாதையை மாற்றிக்கொண்டார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தச் சென்ற அவர் கிறிஸ்துவையே ஆதாயமாக்கிக் கொண்டார். தொடக்க திரு அவையில் கிறிஸ்து உயிர்த்துவிட்டார், உயிருடன் வாழ்கின்றார் என்பதை உலகெங்கும் அறிக்கையிட திருத்தூது பயணங்களை மேற்கொண்டு தல திரு அவையை உருவாக்கினார். இளைஞர் கார்லோ தனது பெற்றோருடன் பயணித்து பல நாடுகளில் நடந்த நற்கருணை புதுமைகளை ஒன்று திரட்டினார். கணினி வழியாக தல திரு அவைகளை ஒருங்கிணைத்தார். ஒவ்வொரு குடும்பமும் இணைந்து இல்லத்திலிருந்தே ஆராதிக்கவும் நற்கருணை சார்ந்த புதுமைகளை கண்டு பயன்பெறவும் வழி செய்துள்ளார். ஏனெனில் குடும்பமே தல திரு அவை, டொமஸ்டிக் சர்ச், சமுதாயத்தின் அடித்தளம், பேசிக் சோசியல் யூனிட். மேலும் ராஜேஷ் மோகர் என்ற இந்து மதத்தை சேர்ந்தவர் தன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மனமாற்றத்தையும் தாக்கத்தையும் கண்டார். அவரது சான்று என்னவெனில், கார்லோ கொண்டிருந்த நற்கருணை பக்தி, ஜெபமாலை பக்தி இவற்றை அறிந்து நான் கிறிஸ்துவின் சீடனாக மாறினேன் என்கிறார். இந்த புனித பாதையில் நிறைவு நோக்கி நான் பயணிக்கிறேன் என்று தனது ஆன்மீக பயணத்தை அறிக்கையிடுகின்றார். இறைவேண்டல். நலமளிக்கும் ஊற்றாகிய நற்கருணை நாதரை சிறுவயது முதல் அறிந்து அவரோடு ஒன்றித்து வாழ்ந்த அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸே கிறிஸ்துவின் ஒளியை உலகிற்கு கொடுக்க இறை ஏவுதல் பெற்று உம்மையே அர்ப்பணித்துக் கொண்டீரே. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் திருப்பயணங்கள் மேற்கொண்டு அயராது உழைத்து வந்தீரே. உமது பயணங்களின் பலனை நீங்கா நினைவாக இணையதளத்தில் விட்டு சென்றுள்ளீரே. உமது திருப்பயணங்களை தொடர்ந்து நற்கருணையின் ஒளியில் நாங்களும் கலந்து உலகில் உள்ள அனைத்து இறை மக்களுடனும் இணைந்து பயணிக்க வரமருள உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.